ஒரு புள்ளைய வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான், அந்த புள்ள ஓடுது. இழுத்தா என்ன பண்ணுவாங்க? கிராமங்கள்ல எல்லாம் நான் பாத்துருக்கேன். இப்படி எவனா பண்ணான்னு வச்சுக்கோங்க, மரத்துல கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சு வர்ற ஆளுக்க போற ஆளுக்கெல்லாம் அடிப்பாங்க. இதான் எதார்த்தம். சினிமால என்ன நடக்குது? ஒரு ஆண் ஒரு பெண்ணை படாத பாடுபடுத்துகிறான், அசிங்கத்தின் அடையாளமாக அவரை மாற்றுகிறான், அவமானத்தினுடைய மொத்த உருவமாக அவரை கொண்டு வந்து சமூகத்தில் அவன் சாட்டுகிறான். அப்போ ஒரு பையன் ஒரு புள்ளைய தரையில கையை பிடிச்சி இருக்கிறான தப்பு, திரையில கையை பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, கை தட்டி விசில் அடிக்கிறோம். 4 பேருக்கு முன்னாடி செஞ்சா அது தப்பு, 4000 பேருக்கு முன்னாடி செஞ்சா அவங்களுக்கு நடிகர்ன்ற பட்டம், நடிகர்ன்ற பட்டம். இதை விட கேவலம் உலகத்துல ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாய், தகப்பன், பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பையன் 4 பேர் சேர்ந்து ஒரு பாட்டை கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி இல்லாம பார்க்க முடியுமா? சொல்லுங்க. ஆனா பாக்குறாங்களே, வெக்கத்தை புல்லாம் வெட்டி ஓரம் வீசுவது போல வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு திரைப்படத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் சூடும் சுரணையும் எங்கு போனது? யோசித்து பாருங்கள். இந்த வழியில் வந்த ஒரு மனிதன் எப்படி நாட்டு மக்களினுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வான்? முடியாது. இளைஞர்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நினைக்கிறாங்க. ஆனால் திரை பிரபலியத்தை மட்டும் தன்னுடைய முதலீடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி அடித்தட்டு மக்களின் வழியை புரிந்து கொள்வான்? கேரவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனுஷனுக்கு கிளிசரின் ஊத்தி தான் அழணும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் உள்ளவனுக்கு நம்மை போன்ற அடித்தட்டு மக்களாகிய அடிவயிறு வலிக்க உண்மையில் அழுகிற மக்களின் வழி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஏக இறைவன் தரப்பிலிருந்து மனித சமூகமாகிய நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான உபகாரங்களில் ஒப்பற்ற ஈடு இணையற்ற உபகாரமாக விளங்குகின்ற இஸ்லாம் என்கிற மார்க்கம் வடிவில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வழிகாட்டியை நாம் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னும் மென்மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்விலே முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதின் நோக்கம் மிகவும் ஆழமானது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதின் நோக்கம் சமூகத்தினுடைய நன்மைக்கு உகந்தது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதின் நோக்கம் சமுதாயத்தில் வாழக்கூடிய இளைஞர்களின் வாழ்க்கையின் பயணத்தை சற்று வேறு திசையில் திருப்பி வழிநடத்தக்கூடியது. ஏன் நான் இவ்வளவு தூரம் இதற்கு வர்ணனை கொடுக்கிறேன் என்று சொன்னால், பொதுவாக எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய இளமை பருவத்தில் தான் தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுகிறான். குழந்தையிலே சுட்டியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பெரியவர்களாக மாறக்கூடிய நேரத்தில் அப்படியே தலைகீழாக மாறி அமைதியானவனாக பொறுப்பான ஒரு மனிதனாக மாறுவதை நாம் காணுகிறோம். குழந்தையாக இருக்கும் பொழுது அமைதியின் மறுவடிவமாக வாழ்கிற பல பிள்ளைகள் தன்னுடைய முதுவயதை பெரிய வயதை அடையக்கூடிய சூழ்நிலையில் இவன் தானா இப்படி இருந்தான் என்று நினைக்கிற வகையில் மிகவும் மோசமானவர்களாக மாறி போவதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து பெரிய மனுஷனா மாறும் பொழுது நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. இதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பருவம் இந்த இளமை பருவம் ஒன்றுதான். இந்த இளமை பருவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பார்க்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வயதை அடைந்து விட்டான் என்று அவனுடைய வளர்ச்சிக்கு ஒரு அளவுகோலாக மட்டும் பார்க்காமல் அவனுடைய உலக காரியங்கள் அனைத்தையுமே அணுகுவதற்கான ஒரு முறையாகத்தான் இந்த இளமை பருவத்தை இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது. அதற்கு பல்வேறு விதமான குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது. அதில் அடிப்படையான ஒன்று என்ன தெரியுமா? ஒரு சிறுவன் தாய் தந்தை இழந்த அனாதை ஆதரவற்ற சிறுவனாக இருக்கிறான்.
அந்த சிறுவனுடைய சொத்து பத்துக்களை, அந்த சிறுவனுடைய பொருளாதாரங்களை அவனுக்கு நம்பிக்கையானவர்கள் யாராவது நிர்வாகம் செய்வதுதான் பாதுகாப்பானது. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. வலா தக்ரபு மாலல் யதீம், நீங்கள் ஒரு அனாதையினுடைய ஆதரவற்ற மனிதனுடைய பொருளாதாரத்தை நெருங்குகிறீர்கள் என்று சொன்னால், அதை அணுகுகிறீர்கள் என்றால், இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், எது அழகானதோ, எது நல்லதோ, எது சிறந்ததோ அதன் மூலம் மட்டும்தான் நீங்கள் அதை நிர்வாகிக்க வேண்டும், அணுக வேண்டுமே தவிர அவருக்கு மோசடி செய்யக்கூடாது, அவருக்கு நீங்கள் எந்த விதமான ஏமாற்றமும் செய்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். இது எதுவரை தெரியுமா? எதுவரை இன்னொருவருடைய அரவணைப்பில் அந்த ஆதரவற்ற பிள்ளை இருக்க வேண்டும் தெரியுமா? ஹத்தா யப்லுக அஷுத்தா, அந்த மனிதன், அந்த சிறுவன் தன்னுடைய பருவத்தை அடைகிற வரைதான். அதான் டெட்லைன். அதுதான் அந்த மனிதனுடைய சுய சார்புக்கான ஒரு காலக்கோடு. அதுக்கு முன்னாடி வேற யாரையும் இவனை பார்ப்பாங்க, இவன் முடிவை இவனை எடுக்க முடியாது. ஆனால் இவன் தன்னுடைய பருவத்தை அடைந்த பிறகு, தன்னுடைய இளமையை இவன் எட்டிய பிறகு கண்டிப்பாக இவனே பார்த்துக் கொள்வான். இவனுக்கு வேறு யாரும் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் தன்னுடைய புத்தி சுவாதீனத்தோடு இவன் நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்து விடுவான் என்கிற ஒரு யதார்த்தத்தை இஸ்லாம் புரிந்து கொண்டுதான் அவனுடைய சொத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த பண்பு கூட யார் இவனுக்கு வழிகாட்டியாக இருந்தார்களோ, பொறுப்பாளர்களாக இருந்தார்களோ, அவர்களிடம் இருந்து இவரிடம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு புரிகிற வகையில் எளிமையாக சொன்னால், மைனரா இருக்கிற ஒரு பையன் வேற யாராவது கார்டியனா அவனுக்கு இருப்பாங்க. மேஜர் ஆயிட்டான், எல்லா பொறுப்பும் இவனுக்கு தான். திருமணம் முடிக்கிறனா முடிக்கலாம் சுயமா, சொத்தை இவன் தானம் பண்றதுனா பண்ணலாம் சுயமா, சம்பாதிக்கிறனா சம்பாதிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்ப அந்த இளமை பருவம், பருவ வயது என்பது அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான ஒரு வாசற்படியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பேற்பட்ட காண கிடைக்காத, அதை கடந்தவர்கள், வயோதிகத்தில் உள்ளவர்கள் ஏங்குகிற ஒரு பருவம் இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஆற்றலை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அது சரியோ தவறோ, அவர்களை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் நமக்கு பெரிய ஒரு வியப்பு ஏற்படுகிறது. அந்த வியப்பை ஒரு சின்ன மீம்ல பார்க்க முடியுதுங்க. யாராவது ஒரு ஆளை கிண்டல் பண்ணி இந்த மீம் போடுவாங்க பாருங்களேன், அதுல இந்த பசங்க பண்ற அந்த வேலைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அரை மணி நேரம் பேசி புரிய வைக்க முடியாத காரியத்தை எல்லாம் ஒரு சின்ன மீம்ல புரிய வச்சுட்டு போயிடலாம். ஒரு சின்ன 2 வார்த்தை தான் அதில் புரிகிறது. இவ்வளவு அறிவும் இவ்வளவு ஆற்றலும் நம்முடைய இந்திய இளைஞர்களுக்கு இருக்கிறது. அவ்வளவு ஏன், தற்பொழுது பார்த்தோம், எவ்வளவோ பெரிய சிரமப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடித்து விட்டு செல்கிறார்கள். அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு ஆசானாக திகழ்கிறார்கள் ஒரு பார்வையில் பார்த்தால். இப்பேற்பட்ட ஈடு ஜோடு இல்லாத, ஈடு இணை இல்லாத மிகப்பெரிய ஒரு சக்தியாக திகழக்கூடியவர்கள் தன்னுடைய சக்தியை முழுவதுமாக தனக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்பதுதான் இந்த தலைப்பு அலசக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய நாட்டில் வாழக்கூடிய இளைய சமூகம் தனக்கே உரித்தான அந்த ஆற்றலையும் சக்தியையும் யோசிக்கக்கூடிய திறனையும் சமூகத்திற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய கொலையை மிக இலகுவாக தடுக்கலாம், கொள்ளையை தடுக்கலாம், ஏமாற்றத்தை தடுக்கலாம், மோசடிகளை தடுக்கலாம். அப்பேற்பட்ட பருவத்தில் இருக்கிறார்கள். அதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறு வயதில் அவர் தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஃபிரௌன் என்கிற மிகப்பெரிய கொடூர மன்னன், அந்த மன்னனுடைய பிடியில் இருந்து அவர் குழந்தை பிராயத்திலே தப்பித்ததின் விளைவாக தான்
இந்த உலகத்தில் முஸ்லிம்களால் மூசா என்றும் கிறிஸ்தவர்களால் மோசே என்றும் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பை இறைவன் வழங்கினான், உயிர் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான். ஆனால் அவருக்கு தீர்க்கதரிசி என்கிற ஒரு வாய்ப்பை எப்பொழுது அந்த அவதாரத்தை கொடுத்தான் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, வலம்மா பலக அசுத்தா, அவர் தன்னுடைய பருவ வயதை அடையும் பொழுதுதான் அவருக்கு ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா, கல்வியையும் ஞானத்தையும் அந்த பருவத்தில் தான் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிறக்கும் போதே கொடுத்திருக்கலாம் இல்லைங்க. எதுக்கு இந்த 13 வயதிலே பருவ வயதில் அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? பருவ வயது தான் இவன் நினைக்கக்கூடியதை செய்யறதுக்கு இவனுடைய செயலும் ஒத்துழைக்கும், சிந்தனையும் ஒத்துழைக்கும். குழந்தை, சின்ன குழந்தை என்னதான் அது நினைச்சாலும் அதுக்கு உடல் ஒத்துழைக்காது, பிசிக்கலா முடியாது. ஆனால் ஒரு வயோதிகத்தில் உள்ள மனிதன் என்னதான் நல்லதை நினைத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது. இளம்பருவத்தில் உள்ளவர்கள் தான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற அளவில் இருக்கிறார்களே, அந்த இளமை பருவத்தை, இரு பக்கம் கூறுள்ள கத்தியை போன்றிருக்கிற இளமை பருவத்தை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அழகாக பயன்படுத்துகிறது என்று பாருங்கள். மூசா நபி இளமை பருவத்தை அடைகிறார். அந்த இளமை பருவத்தை அடையும் பொழுதுதான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஆத்தைனாஹு ஹுக்மம் வ இல்மா, அவருக்கு கல்வியை கொடுத்தோம், ஞானத்தை கொடுத்தோம். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள பெரும்பாலான இளைய சமூகம், பெண்களையும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், படித்த பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். ஆனால் பண்பு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் மிகவும் பின்னடைவுதான். நான் சமூகத்திலே பார்த்திருக்கிறேன், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை குறித்து பெருமையாக பேசுகிறார். என் பையனை நல்லா படிக்க வச்சுட்டேன் சொல்றாங்க. அடுத்தவங்க இன்னொரு ஒரு பேரண்ட பார்த்து சொல்றாங்க, இவரெல்லாம் நல்ல மனுஷங்க, ஏங்க இவர் பிள்ளைங்களை ஃபுல்லா நல்லா படிக்க வச்சுட்டாரு. அப்போ உலகத்துல அளவுகோலை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பையன் நல்ல பையன், ஒரு பெற்றோர் நல்ல பெற்றோர் என்று நீங்கள் அளவீடு செய்வதற்கு பையனை படிக்க வச்சிருக்காங்களா, கை நிறைய சம்பாதிக்கிறாங்களா, சம்பளம் வாங்குறாங்களா, வீடு கட்டி செட்டில்ட் ஆயிட்டாங்களா, சரி இருக்கட்டும், தப்பில்லை. ஆனால் ஒரு இளைஞன் கை நிறைய சம்பாதிப்பது மட்டும் அவனுக்கு அளவுகோல்? அதுவும் அறநெறி, மார்க்கத்திற்கு வெளியில் நின்று பார்த்தாலும் அது அறத்திற்கு உட்பட்டதா? இல்லை. எந்த ஒரு மனிதன் என்னுடைய பிள்ளையை நான் நல்ல படிக்க வச்சிருக்கேன் என்று சொல்வதை கடந்து என் பிள்ளைய நல்ல ஒழுக்கமா வளர்த்திருக்கேன் என்று சொல்லுகிறாரோ அவர்தான் நல்ல பெற்றோர். இதை நான் சொல்லவில்லை, உலகத்தினுடைய நடப்புகள் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த தன்மை மிகவும் மோசமாகி போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய அந்த நுகர்வு வெறி, அதாவது ஒரு பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சு அதை நான் சாப்பிட்டால் அல்லது வாங்கினால் அது நுகர்வு கலாச்சாரம். வேணத்தான் வேணும், கண்டிப்பா வேணும். வீட்டில் காசு இல்லப்பா, பைக் வாங்கலாம் முடியாதுப்பா, கடன் வாங்கியாவது வாங்கி கொடுங்க. இதுக்கு பேரு தமிழிலே நுகர்வு வெறி என்று சொல்லுகிறார்கள். இது சிந்தனை கிடையாது, வெறி. வெறி பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு பிராணி ஓடுறேன்னு சொல்லுவோம், அதுக்கு ஈக்குவலா இதை கற்பிக்கிறார்கள். அப்போ இளைய சமூகம் நுகர்வு வெறி பிடித்தவர்களாக மாறுகிறார்கள் என்றால் நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னுடைய பிள்ளை அவனுக்கு தேவையானதைத்தான் கேட்பான், தேவையில்லாதது கேட்க மாட்டான். தேவையானதே கேட்டாலும் கூட என்னுடைய நிலைமையை புரிந்துதான் கேட்பான். இதுதான் ஒரு நல்ல பெற்றோருக்கு அழகு. அவன் தான் நல்ல இளைஞன். அந்த இளைய சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை தன் சமூகத்திற்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கரெக்டா அந்த இளமை பருவத்தை தேர்வு செஞ்சு நபித்துவம் என்கிற கணம் மிகுந்த எடை மிகுந்த பொறுப்பை வழங்குகிறார். குர்ஆனில் பார்க்கிறோம். அவ்வளவு தூரம் ஏன் நான் சொல்லுகிற இந்த குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனில் நின்று அனைத்து பொறுப்புகளையும் தன் தலையில் போட்டுக்கொண்டு முழுமூச்சாக நின்று வேலை பார்த்த நபர் யார் தெரியுமா? அவரும் ஒரு இளைஞர் தான். எவ்வளவு பெரிய செய்தி! இன்றைக்கு இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒழுக்கத்தையும் நன்னறியையும் ஆழமாக போதித்துக் கொண்டிருக்கிறது என்பது நான் மேடை அலங்காரத்திற்காக சொல்லவில்லை, மறுத்தாலும் ஏற்க வேண்டிய உண்மை அதுதான். நிறைய சமூக மக்கள்
தன்னுடைய ஒழுக்கத்தை பணத்திற்காக சில நேரங்களிலே அவர்கள் மறந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல தகப்ப தன்னுடைய பொம்பளை பிள்ளை பெண் குழந்தை சினிமால நடிக்குதுங்க, யாரோடய நடிக்குது பார்க்கிறோம். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படி எல்லாம் பார்க்க மாட்டானோ, கனவில் கூட காண மாட்டானோ, அது போன்ற கோல வேஷங்களோடு சினிமாவில் இன்னொரு அந்நிய ஆணோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகமே சேர்ந்து தன்னுடைய மகளை காட்சி பொருளாக போதை பொருளாக பார்க்கிறார்கள் என்று தெரிந்தாலும் கூட அதை ஒரு தகப்பன் சகித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்திலே அவனிடம் இருக்கிற ஒழுக்க உணர்வு 100% செத்து போய் பண பசி கூடி போய் இருக்கிறது என்றுதான் பொருள். நினைச்சு பார்க்க முடியுமா? நம்மளே கேட்க மாட்டோம். ஏங்க ஒருத்தன் ஒரு பெண்ணை டீஸ் பண்றான், ஏதாவது அபியூஸ் பண்ண பாக்குறான்னு சொன்னா உடனே கேட்டுருவாங்களே, ஏண்டா நீலாம் அக்கா தங்கச்சி விட்டு பிறக்கல, உனக்கு அம்மா இல்ல கேட்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை நீ என்ன உன்னுடைய உடன்பிறப்பு சகோதரிமான்னு நினைச்சுக்கன்னு அர்த்தம். அப்படிதான் நினைக்கணும். ஆனா சினிமாவில் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு யார் யாரெல்லாம் நல்லவர்களாக தன்னுடைய ரோல் மாடல்களாக தெரிகிறார்கள் என்று சொன்னால் சினிமா நடிகைகளும் நடிகர்களும் பணத்திற்காக வேண்டி எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களும் தான் இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்திற்கு மிகப்பெரிய நல்ல வழிகாட்டியாக தெரிகிறார். சினிமா நடிகைகள்கிட்ட இப்ப இது புது ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு. என்ன தெரியுமா? புதுசு புதுசா ஆட்களை கொண்டு வந்து இறக்கிடுறான். யாராவது அடிமாட்டு ரேட்டுக்கு சம்பளத்துக்கு வருவாங்கல்ல, அவங்கள நடிகையா சேர்த்து விட்டுறான். நமக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? ட்ரெண்டிங்ல இது ஒன்று போய் கொண்டிருக்கிறது. சட்டப்படியும் குற்றம் தான், யதார்த்தப்படியும் நெறிப்படியும் குற்றம் தான். என்ன செய்யறாங்கன்னா, அதாவது இந்த நடிகைகள் சொல்வதற்கு தயக்கமாக இருந்தாலும் சொல்கிறேன், இவர்கள் ஒரு நிகழ்விற்கு வருகிறார்கள் என்றால் குறைந்தது 10 அல்லது 20 கேமரா இவர்களை சுற்றுகிறது. சுத்தி சுத்தி வர்றாங்க. வரும்பொழுது வேண்டுமென்றே தன்னுடைய ஆடை அங்க அவயங்களை காட்டுவது போல அவர்கள் வேண்டுமென்றே செய்கிறார்கள். அந்த வீடியோ பார்க்கிறது யாரு? அவங்க முன்னாடி நிக்கிறதுல யாரு? சின்ன சின்ன பசங்க, வாலிப பசங்க. அவன் இது சட்டப்படியும் குற்றம் தான். அதாவது இன்டீசென்ட்டா நீங்க ஒரு இடத்துல போய் உங்களை வெளிக்காட்டுறீங்கன்னு சொன்னா அது சட்ட அடிப்படையில் குற்றம் என்று நம்முடைய நாட்டு சட்டத்தில் இருக்கிறது. இதை இன்றைக்கு சினிமா நடிகைகள் தன்னுடைய அவயங்களை காட்டி அதன் மூலம் தன்னுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கலாம் என்று தன்னை கெடுத்து தன்னுடைய பணத்தை வளர்க்க பார்க்கிறார்கள். பார்க்கிறோம். இந்த மாதிரி பாதுகாப்பில்லாத பணம் மட்டுமே என்னுடைய முழு வாழ்க்கை என்று இருக்கக்கூடிய தன்னுடைய பிரபலியத்திற்கு இரையாகக்கூடிய இது போன்ற நபர்கள் வாழக்கூடிய தேசத்துல உங்களுடைய பிள்ளையை நீங்க நல்ல பிள்ளையா வளர்க்கணுமா? உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆலோசனையை நான் சொல்கிறேன், எனக்கும் சேர்த்துதான் இது. நீங்கள் உங்கள் பிள்ளையினுடைய 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் வருடத்தில் 360 சில்லறை நாட்களும் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு கண்காணிப்பாளர்களாக மாற முடியாது. இது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கசப்பான உண்மை இதுதான். வருஷம் முச்சு நீங்க பிள்ளை பின்னாடியே தெரிய முடியுமா? ரொம்ப சாதாரணமா கேட்கிறேன். எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? என் புள்ள சொல் பேச்ச கேட்க மாட்டான் பாய், அப்படி பண்றான் பாய், இப்படி பண்றான் பாய், பண்ணுவாங்க பாய். ஏன் பண்றான் தெரியுமா? சின்ன பிள்ளையில அவனுக்கு எது தேவையோ அதை நம்ம கொடுக்காததனுடைய விளைவு தான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அதுக்கு முன்னால் குர்ஆனை தொகுத்ததின் முக்கிய கர்த்தாவே ஒரு இளைஞன் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நாம் பார்க்கிறோம். அதாவது குர்ஆனை ஒன்று திரட்டுறதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒத்துழைப்பு தெரிவித்து விட்டார்கள், ஒப்புக்கொண்டாங்க. இப்ப யாரை வச்சு அந்த வேலையை செய்யறது? இது இந்த வேலைக்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய ஒரு வேலை. இது யாரை வச்சு செய்யறது? அவங்க 2 பேர் பேசும் பொழுது அவர்களுடைய நினைவுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு மனிதர் யார் தெரியுமா? ஸெய்த் பின் சாபித் என்கிற ஒரு இளைஞர் தான். அவர்கிட்ட போய் பேசுறாங்க, ஸெய்த் அவர்களே, இன்னக ரஜுலுன் ஷாபுன் ஆக்கில், நீங்க யார் தெரியுமா? ரொம்ப பிரில்லியண்டான ஆள், நீங்க துடிப்பான இளைஞர். லா நத்தஹிமுக், உங்களை நாங்க சந்தேகப்பட மாட்டோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வஹியை எழுதக்கூடியவராக இருந்தீர்கள், இந்த பணியை எடுத்து செய்யுங்கன்றாங்க. அவர்கள் மறுக்கிறார்கள். மீண்டும் அவரை வலியுறுத்துகிறார்கள், ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இறுதியிலே அவர் அந்த பணியை
கனமிகுந்த பணியை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து சுமந்து இன்றைக்கு அவருக்கு கிடைக்கிற நன்மையின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? நீங்க குர்ஆன் ஓதும் போது ஒவ்வொரு எழுத்துக்கு நமக்கு 10 நன்மை கிடைக்குது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல மன் கரஅ ஹர்ஃபம் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து ஒரு எழுத்தை ஒரு மனிதன் ஓதுகிறான் என்று சொன்னால் ஃபலஹு பிஹி அஷ்ரு ஹஸனாத்தின், அதற்கு பகரமாக அவனுக்கு 10 நன்மைகள் கிடைக்கிறது. ஒரு எழுத்து ஓதுனா அல்ஹம்து ஓதுறீங்களா? அலிஃப் லாம் ஹா மீம் தால், மொத்தம் எத்தனை எழுத்தாச்சுங்க? 5 எழுத்து. அல்ஹம்து ஓதுனீங்கன்னா உங்களுக்கு 50 நன்மை ஒரு நிமிடத்தில் கிடைக்கிறது, ஒரு நொடிக்குள்ளாக கிடைக்கிறது. ரசூல்லா ரொம்ப எளிமையா வளர்க்கிறாங்க. யாராவது ஒரு முஸ்லிம் அலிஃப் லாம் மீம் என்று ஓதுகிறாரா, அந்த அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு எழுத்து என்று சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது தனி எழுத்து. வ லாமுன் ஹர்ஃபுன், லாம் என்பது தனி எழுத்து. வ மீமுன் ஹர்ஃபுன், மீம் என்பது தனி எழுத்து. அலிஃப் லாம் மீம் நீங்க ஓதுறீங்களா 30 நன்மை கிடைக்கிறது. இதுக்கும் ஸைத் பின் சாபித்துக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் இளமை பருவத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மண்டல்ல அலா கைர், எந்த மனிதன் ஒரு நன்மையை பிறருக்கு அறிவித்து கொடுக்கிறானோ, பிறர் நன்மையை அடைவதற்கு நன்மையை புரிவதற்கு காரணியாக மாறுகிறானோ, ஃபலஹு மித்லு அஜ்ரி ஃபாயிலி, அதை செய்தவனுடைய கூலியை போன்ற ஒரு மடங்கு அவருக்கும் கிடைக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஓதுகிற குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்து நன்மையிலிருந்தும் ஸைதுக்கு ஒரு பங்கை அல்லாஹ் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய இமாலய சாதனை என்று யோசித்து பாருங்கள். எதுக்கோ இன்னைக்கு சாதனையாளர் விருது கொடுக்கிறார்கள் பார்க்கிறேன். கின்னஸ்ல எல்லாம் அதை ஏத்துறாங்க. என்னவா? தலையால படிக்கட்டை ஏறி இறங்குற, காலால ஏறுவோம்லங்க. ஒருத்தர் என்ன செய்யறார்? தலையாலே தலைகீழ தலை மூலமா தத்தி தத்தி ஏறுறான், தத்தி தத்தி இறங்குறான். இவனுக்கு கின்னஸ் அவார்டு. இதை வச்சு என்ன பண்றது சொல்லுங்க? இது யாருக்காவது உதவுமா? அவனுடைய ஏதோ புதுவிதமான ஸ்கில் இருக்கு, சரி செஞ்சா செஞ்சுட்டு போட்டு விட வேண்டியதானே. இதுக்கு கின்னஸ் ரெக்கார்டு. என்னால செய்ய முடியாதுதான், சரி முடியாத செய்யறான், அதனால என்னங்க பிரயோஜனம்? அதனால வரக்கூடிய அவுட்கம் என்ன, வெளிப்பாடு என்ன? ஒன்றும் இல்லை. இதுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஓதுகிற, நான் தற்பொழுது சொன்ன ஒவ்வொரு எழுத்தில் இருந்தும், குர்ஆனுடைய எழுத்தில் இருந்தும் நன்மையினுடைய பங்குதாரியாக ஸைத் பின் சாபித் மாறுகிறார் என்று சொன்னால், ஸைதை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் இது போன்ற நன்மையை தன்னுடைய பிள்ளை அடைய போகிறார் என்று மறுமையில் தெரிந்தார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷமும் பூரிப்பும் அதற்கு ஈடு இல்லை, இணை இல்லை, எந்த விதமான நிகரும் இல்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு இதை விட வேற சந்தோஷம் ஏதாவது வேணுமா என்ன சொல்லுங்க? நம்ம பிள்ளை அப்படி வளர்த்திருக்கோமா நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், சினிமா பிரபலியத்தை மட்டும் தன்னுடைய முதலீடாக வைத்து தன்னுடைய பிரபலியத்தில் தானே மயங்கக்கூடிய ஒரு நடிகர் புதிதாக கட்சியை துவங்கி எடுத்த எடுப்பிலேயே நான் தான் முதலமைச்சர் என்று பகல் கனவை கண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுல இளைஞர்கள் பலியாகிறார்களே, இது எப்படி சரியா இருக்க முடியும்? ஏங்க நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், ரொம்ப சிம்பிளா புரியும். இப்ப நாம இந்த தெருவுல 2 ஆளுங்க போயிட்டு இருக்கிறாங்க. இளம் வயது பையன் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்? ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு புள்ளைய கையை பிடிச்சி இழுக்கிறான். அந்த புள்ள ஓடுது, மீண்டும் மீண்டும் இழுக்கிறான். இப்படி இழுத்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? கிராமங்கள்ல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். இப்படி எவனா பண்ணான்னு வச்சுக்கோங்க, மரத்துல கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சு வர்ற ஆளுக்க போற ஆளுக்கெல்லாம் அடிப்பாங்க. இதான் எதார்த்தம். சினிமாவில் என்ன நடக்குது? ஒரு இளைஞன், ஒரு ஆண் ஒரு பெண்ணை படாத பாடுபடுத்துகிறான், அசிங்கத்தின் அடையாளமாக அவரை மாற்றுகிறான், அவமானத்தினுடைய மொத்த உருவமாக அவரை கொண்டு வந்து சமூகத்தில் அவன் சாட்டுகிறான். அப்போ ஒரு பையன் ஒரு புள்ளைய தரையில கையை பிடிச்சி இருக்கிறான தப்பு, திரையில கையை பிடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, கைதட்டி விசில் அடிக்கணும். 4 பேருக்கு முன்னாடி செஞ்சா அது தப்பு, 4000 பேருக்கு முன்னாடி செஞ்சா அவங்களுக்கு நடிகர்ன்ற பட்டம், நடிகர்ன்ற பட்டம். இதை விட கேவலம் உலகத்தில் ஏதாவது இருக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரக்கூடிய சினிமா படங்களை, சினிமா பாட்டுகளை நான் கேட்கிறேன். ஒரு தாய், தகப்பன்,
பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையன் 4 பேர் சேர்ந்து ஒரு பாட்டை கொஞ்சமாவது குற்ற உணர்ச்சி எல்லாம் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. ஆனா பாக்குறாங்களே, வெக்கத்தை புல்லாம் வெட்டி ஓரம் வீசுவது போல வைத்துக் கொண்டு ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்து ஒரு திரைப்படத்தை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் சூடும் சுரணையும் எங்கு போனது? யோசித்து பாருங்கள். இந்த வழியில் வந்த ஒரு மனிதன் எப்படி நாட்டு மக்களினுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்வான்? முடியாது. இளைஞர்கள் இன்னைக்கு நினைக்கிறாங்க புதுசா ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நினைக்கிறாங்க, கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் திரை பிரபலியத்தை மட்டும் தன்னுடைய முதலீடாக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி அடித்தட்டு மக்களின் வழியை புரிந்து கொள்வான்? கேரவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு மனுஷனுக்கு கிளிசரின் ஊத்தி தான் அழணும் என்கிற ஒரு நிர்பந்தத்தில் உள்ளவனுக்கு நம்மை போன்ற அடித்தட்டு மக்களாகிய அடிவயிறு வலிக்க உண்மையில் அழுகிற மக்களின் வழி எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்ம பேசுறதே புரியாத, நம்ம சொல்றதே அவனுக்கு என்னென்ன விளங்காதுங்க. உன தூக்கி அங்கிட்டு ஓரமா போடுங்கன்றான் பவுன்சர் இப்படி அப்படி இலக்கட்டை தூக்கி போற மாதிரி போட்டு போயிடுவான். பார்க்கிறோம். மாநாடுன்னு மதுரையில 3 நாளைக்கு முன்னாடியே வந்து கடந்தான், அவனை தூக்கி இப்படி வீசுறான், எச்சியலை வீசுற மாதிரி. இவருக்கு பின்னாடி இளைஞர்கள் செல்கிறார்கள் என்றால் இது எப்படி இவர்களுடைய வாழ்க்கைக்கு நல் வழிகாட்டியாக மாறும் என்று யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், எவ்வளவோ மிகப்பெரிய சூழ்ச்சிகள் எல்லாம் இந்த இளைய சமூகத்தை நோக்கி இன்றைக்கு பின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களை குறிவைத்து ஆண்களையும் குறிவைத்து ஒரு வியாபார வெறிய இன்றைக்கு வியாபாரிகளிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது ஆண்களுக்கு கொடுக்கிற அந்த ஒரு மரியாதையில இன்றைக்கு இருக்கிற இந்த கார்ப்பரேட்டுகள், சினிமாக்காரர்கள் அல்லது பெரு வியாபாரிகள், பெண்ணுரிமை பேசுகிறேன் என்று பேசக்கூடியவர்கள் ஆண்களுக்கு கொடுக்கிற அந்த உடை அளவில் அந்த மரியாதையில் 50% பெண்களுக்கு கொடுக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். நாங்க படிச்சிட்டோம், நாங்க அப்படி நாங்க இப்படி என்று சொல்கிறார்களே. நான் வெளிப்படையாக கேட்கிறேன், ஒரு 100 ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார் என்று சொன்னால் இதை விட ஆணாதிக்க சமூகம் உலகத்தில் வேறு எங்க இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அந்த பார்க்கக்கூடிய 100 ஆண்களும் இந்த பெண்ணை எப்படி பார்ப்பார்? தன்னுடைய சகோதரியாக பார்ப்பானா? சகோதரியாக பார்த்தால் அவரை பார்த்து அசிங்கமாக கை நீட்டி அவன் பேசுவானா? விசில் அடித்து ஆரவாரம் செய்வானா? அல்லது குறைந்தபட்சம் தன்னுடைய சகோதரி இப்படி நடனம் ஆடுவதையாவது அவன் ஏற்பானா? ஏற்க மாட்டானே. ஆனா இன்னைக்கு ஏற்க வச்சிருக்கிறானே. என்ன காரணம்? வழிகாட்டி இல்லை, தப்பான வழிகாட்டுதல்கள். ஒரு இளைஞன் தன்னுடைய வயசாம வந்து நல்ல கவனிக்கணும். அதாவது டீனேஜுக்கு தான் ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஏஜ்னு சொல்லுவாங்க. உலகை சுற்றி இருக்கக்கூடிய தகவல்களை, தரவுகளை இவன் உள்வாங்கி ஜீரணிக்கக்கூடிய ஒரு வயதே இந்த டீனேஜ் தான். அந்த காலம் மட்டும்தான். அந்த காலத்தில் இவன் வந்து ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, இவனுடைய முதுகாலம், முதுமை காலம் மிகப்பெரிய அளவுல சிரமத்திற்கு உள்ளாகும் என்று பொருள். இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான காரியங்கள் எல்லாம் நடக்கிறது பார்க்கிறோம். நம்முடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு உரிமையோடு கேட்கிறேன். ஜல்லிக்கட்டு நடத்த விடலன்னு சொல்லி மெரினா பீச்சில் தன்னுடைய சாப்பாடை விட்டுட்டு, நேரத்தை விட்டு, சம்பாத்தியத்தை விட்டுட்டு போய் உட்கார்ந்தாங்கல்ல. சரி, ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்கள். சரி, இன்னைக்கு நீ படிச்சுட்டு 2 வருஷம் 3 வருஷம் சும்மா இருக்கிறிய, உனக்கு வேலை கிடைக்கல தானே? வேலை கிடைக்கலன்னு போய் ரோட்ல உட்காருவோம்பா. அவனுக்கு அந்த சிந்தனை இல்லை. ஒரு மாடு ஓட முடியலன்னு சொல்லிட்டு ரோட்ல உட்கார்றான், மாடை பிடிக்க முடியலன்னு சொல்லி ரோட்ல உட்கார்றான். எனக்கு வேலை கிடைக்கலன்னு ரோட்ல உட்கார மாட்டான். உட்காராத காரணம் என்ன? அவனை திசை திருப்புறதுக்கு ஏராளமான காரணிகள் உலகத்தில் இருக்கிறது. இப்பங்க இந்த தேவையற்ற ஃபேஷன், ட்ரெண்டிங், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல டஸ் புஸ்னு ஏதாவது 4 வார்த்தையை சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நம்முடைய இந்திய மக்கள்கிட்ட 2 பலகீனம் இருக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொன்னா அதை உண்மை நம்பிடுவாங்க. இது வந்து ஒரு வீக் பாயிண்ட். தமிழ்ல சொன்னா அதை கண்டுக்கவே மாட்டான். இங்கிலீஷ்ல சொன்னான்னு வச்சுங்களேன், ட்ரெண்டிங்கா, இது ஃபேஷனா, உடனே போட்டுக்குவான். நல்ல சட்டை உடுத்திட்டு போவான், பார்க்கறதுக்கு நல்ல பையன் மாதிரி ஒரு கண்ணியமா ஒழுக்கமா இருப்பான். அவனை பார்த்து சொல்லுவாங்க, நீ அவுட் ஆஃப் ஃபேஷன்டா, வேற எதுங்க ஃபேஷன்? நல்லா இருக்கிற சட்டையை கிழிச்சு அதுக்கு மேல தையலை போட்டுக்க, அதான் ஃபேஷன்.
போட்டுக்கிறான், நம்ம பார்க்கிறோம். அதாவதுங்க கடைகள்ல பார்த்தா எவ்வளவு ஒரு கர்மாந்திரமாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நல்ல சட்டை 500 ரூபாய், கரெக்டா இருக்கு, ஸ்டிச்சிங்லாம் தெளிவா, எல்லா விதமான குவாலிட்டி சரியா இருக்கு. இந்த நல்ல சட்டையை கிழிச்சிருக்கான் பாருங்களேன், கிழிச்சிருக்கிற சட்டை 1500 ரூபாய் கடையில். அதுல அப்படி என்னப்பா விசேஷம்? நீ போட்ட உடனே என்ன வானத்தில் தூக்கி பறந்துருவியா நீ? என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, பேஷன் சொன்னாங்க வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப நான் போட்டிருக்கிறது என்னப்பா? நீங்க அவுட் ஆஃப் பேஷன் பாய், அவுட் ஆஃப் பேஷனாவே இருந்துட்டு போறோம்ப்பா, அப்படி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு தனக்கு வேலை கிடைக்கல, உலகத்துல நம்ம நாட்டில் விலைவாசி கூடுகிறது, பொருளாதார சிக்கல் இருக்கிறது, இது எல்லாத்தையும் கண்கொண்டு பார்ப்பதற்கு கடமைப்பட்ட ஒரு இளைஞன் எப்படி இருக்கிறானா, என்ன படம் வருது, அந்த படத்துல வர்ற பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த வீணான காரியங்களை இவன் கண்ணை நுழைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒட்டுமொத்தமாக இவனுடைய சிந்தனை முழுவதும் சமுதாயத்தை நோக்கி திரும்பும். நல்ல சமூகமாக நாம் மாறலாம். எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, அதாவது மனிதன் என்கிற இந்த ஒரு உயிரினத்தை பொறுத்த வரைக்கும் 100ல் 10 பேர் மட்டும் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருந்து பிரோஜனமே கிடையாது. மனிதர்கள் ஒரு சைக்கிளிங்ல தான் வர்றாங்க, எல்லாரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டவர்கள் தான். நீங்க கொடுக்கிற பணத்திலிருந்து ஒரு விளம்பரம் நடிக்கிறவனுக்கு பணம் போகிறது, அவனுடைய பணத்திலிருந்து அரசாங்கத்திற்கு வரி போகிறது, அல்லது வேறு ஏதாவது ஒரு நபர் இன்னொரு நபரோடு தொடர்பு படுகிறான். அப்படிதான் எல்லாரும் ஒன்னோடு ஒன்று இன்டர்லிங்க் உள்ளவங்களா தான் இருக்கிறோம், உள் தொடர்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ சமூகத்தில் உள்ள அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம செய்யற காரியத்தினால இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கிறது அல்லது தீயது நடக்கிறது. இளைஞர்கள் என்ன நினைக்க கூடாது தெரியுமா? சமூகத்துக்கு நல்ல செய்யறது யாரோ 4 நிர்வாகி இருப்பாங்க, அவங்க கடமை நீ நினைக்காத, உன்னுடைய கடமை என்று நீ நினைத்துக்கொள், உன்னுடைய பொறுப்பு என்று நீ நினைத்துக்கொள். இதற்கு அழகான முன்மாதிரி இளைஞராக நாம் பார்க்கிறோம். அப்துல்லாஹ் பின் உமர் என்கிற அற்புதமான இளைஞர். இதுவரை நான் உடைத்து சொல்லுகிறேன், எந்த விதமான ஒரு நினைப்பும் இல்லாமல் சொல்கிறேன். அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களை போன்று இன்றைய காலகட்டத்தில் ஒரு இளைஞரை பார்த்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், உண்மையை நான் சொல்லுகிறேன், அந்த இளைஞன் செய்கிற செயலுக்கு மனம் திறந்து நாம் நம்முடைய பாராட்டுகளையும் அவனுடைய மறுமை வெற்றிக்கான சிந்தனைகளையும் நாம் கொடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் என்ன செய்தார் தெரியுமா? இருக்கிறதுலே ஊர்ல இவர் தாங்க டாப்பான ஒரு கல்வியாளர், அதுவல்ல அவருடைய சாதனை. அல்லது ஊர்ல இருக்கிற ஆட்கள்லயே இவர் தான் நிறைய சம்பளம் வாங்குறாரு, மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நம்ம ஊர்லயே, அதுவல்ல. அது இருந்தால் தப்பில்லை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரிடம் இருந்த மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், அவர் ஒரு முறை கனவு காண்கிறார். தூக்கத்தில் இருக்கும்போது அவருக்கு கனவு வருகிறது. கனவுல அவர் கண்ட செய்தியை சொல்லி காட்டுகிறார். அதாவது, என்னை மலக்குமார்கள் அழைத்து சென்றார்கள், நான் ஒரு மிகப்பெரிய கிணற்றை பார்த்தேன், அந்த கிணற்றினுடைய 2 பகுதிகளிலும் மிகப்பெரிய தூண்கள் கொண்டு இருந்தது. கிணற்றுக்கு உள்ளே நான் எட்டி பார்த்தேன், பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு அறிமுகமான ஆட்களால் அந்த கிணறு நிரப்பப்பட்டு இருந்தது. உள்ள கிடக்குறாங்க. நான் கேட்டேன், இவங்க எல்லாம் யாரு, என்ன செஞ்சாங்க, இந்த கிணற்றுக்குள்ள கிடக்குறாங்களே இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அப்பொழுது அந்த வானவர்கள் மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் நரகம், இவர்கள் நரகவாசிகள் என்று சொன்னார்கள். இது கேட்ட உடனே அப்துல்லாஹ் பின் உமர் சொல்லுகிறார்கள், அஊது பில்லாஹி மினன்னார், இறைவா இந்த நரகத்தை விட்டும் உன்னை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினன்னார், இந்த நரகத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று 3 முறை அவர் சொல்கிறார். பாருங்கள், இது இளைஞரை கடந்து முதியவருக்கும் சிறுவருக்கும் பாடம் நடத்தக்கூடிய செய்தியாக அப்துல்லாஹ் பின் உமர் அவர்கள் நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். நரகத்தை பற்றிய செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறதா? உடனடியாக நம்முடைய மனது பதறி துடிக்க வேண்டும். துடித்து அஊது பில்லாஹி மினன்னார், இறைவா நரகத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா என்று சொல்ல வேண்டும். சொல்வது சிறந்த ஒரு பண்புதான். அவர் அப்படி சொல்லுகிறார். சொல்லி இந்த செய்தியை அப்படியே கொண்டு வந்து தன்னுடைய சகோதரி ஹப்சா அம்மையாரிடம் சொல்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சபையில் இல்லை. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வரும்பொழுது
ஹப்ஸா அம்மையார் தன்னுடைய கணவராகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தன் சகோதரர் கண்ட கனவை சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? அருமையான வாசகம். அதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான ஒரு வாசகம். அவர்கள் சொல்கிறார்கள், லவ்கான யுஸல்லி பில்லைல் நிஅமர் ரஜுல் அப்துல்லா. அப்துல்லா ரொம்ப நல்ல பையன், எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் அவரிடம் இந்த ஒரு நன்மை இருந்தால் நன்றாக இருக்கும். என்ன தெரியுமா? லவ்கான யுஸல்லி பில்லைல், அவர் இரவு தொழுகை தொழுதால் இன்னும் நன்றாக இருக்குமே. இரவு நேரத்தில் தூங்குறாங்களே, தூங்குறத குறைச்சிக்கிட்டு இபாதத்தை அதிகப்படுத்தினால் நன்றாக இருக்குமே சொல்கிறார்கள். இதை சொன்ன பிறகு அப்துல்லாஹ் பின் உமர் அவர்களுடைய பிள்ளை சொல்லி காட்டுகிறார், என்னுடைய தகப்பனார் என்னிடம் சொன்னார், இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிறகு இரவு நேரத்தில் மிக மிக குறைவாகத்தான் அவர் தூங்குவாராம், இபாதத்து தான் அதிகம். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் உன்னை சுற்றி உன்னை காவு கொள்வதற்கு, உன்னை அழிப்பதற்கு ஏராளமான வியாபார நுணுக்கங்கள் வெறிப்பிடித்த மிருகங்களாக சுற்றி கொண்டிருக்கிறார். அவர்களை பொறுத்தவரை ஒரு பிசினஸ் மெட்டீரியல், அவ்வளவுதான். உன்னுடைய படிப்புல அவனுக்கு அக்கறை கிடையாது, உன்னுடைய வருமானத்துல அவனுக்கு எந்த விதமான ஒரு ஈடுபாடும் கிடையாது. நீ நல்லா இருக்கியா நல்லா இல்லையா நாசமா போறியா அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையை சீரழிப்பதற்கு உன்னை வைத்து ஒன்றுக்கு 1000 ரூபாய் லாபம் பார்ப்பதற்குண்டான வழிமுறைகளை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகம் தன்னையும் தன்னுடைய சமூகத்தையும் பற்றி அரசியல் விழிப்புணர்வோ சமூக விழிப்புணர்வோ அடையக்கூடாது என்பதற்காக தான் அவனை வலைவீசி தேடி அவனுக்கு அழுத்தத்தை கொடுத்து கடனாளியாக மாற்றுகிறார்கள். இன்னைக்கு சூழ்நிலை அதுதான். இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல நான் சொல்றேன், என்னுடைய அறிவுக்குட்பட்டு சொல்கிறேன், நம்முடைய இந்திய தேசத்துல வரும் காலங்களில் புரட்சிக்கோ போராட்டத்திற்கோ வேலையே கிடையாது. எவனும் அப்படிலாம் புரட்சியெல்லாம் பண்ண மாட்டான். 50 வயசுல வாங்க வேண்டிய கடனை 28 வயசுல வாங்கி வச்சிருக்கிறான். பார்க்கிறோம், 50 வயசுல கல்யாணம் ஆகி பிள்ளைய பத்து குடும்பஸ்தனா மாறி வாங்க வேண்டிய கடனை இளம் வயசுல வாங்குறான். ஓட்டுற பைக் லோன்ல இருக்கு, யூஸ் பண்ற போன் இஎம்ஐல இருக்கு, இவன் சாப்பிடுற சாப்பாடு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி சாப்பிடுறான். இந்த லட்சணத்தில் வாழக்கூடிய ஒருவன் எப்படி இவன் தன்னுடைய சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா அதை பத்தி எந்த கவலையும் இல்லாதவனாக இருக்கிறான். அப்போ இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு மிக அவசியமான ஒரு விஷயம், இஸ்லாமிய இளைஞர்களுக்கு குறிப்பாக நான் சொல்கிறேன், லவ்கான யுஸல்லி பில்லைல், நீ இரவு நேரத்தில் தொழுதால் நன்றாக இருக்குமே, உன்னுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்குமே. பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை உண்மையாக அஞ்சக்கூடிய இபாதத்துகளை அவர்களுக்கு ஊக்குவியுங்கள், தொழுகையாளியாக மாற்றுங்கள், இறையச்சத்தை போதனை செய்யுங்கள். அப்படி போதனை செய்யும் பொழுது என்னதான் ஹராமான விஷயங்கள் அவனை அண்டி வந்தாலும் கூட எந்த கொம்பனாலும் உங்களுடைய பிள்ளைகளை கெடுக்க முடியாது. எப்பொழுது தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை வணக்கசாலியாக மாற்றுங்கள், பிள்ளைகளுக்கு இறைவனுடைய அச்சத்தை சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய கண்காணிப்பையும் சேர்த்து அதில் இணைத்துக் கொள்ளுங்கள். போன பிள்ளைங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே போன்ல தானே இருக்கு. பிள்ளைங்களுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் விடுறதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே சொல்லிடுவாங்க, அடுத்த வாரம் லீவ் இருக்கு, லீவ் முடிச்சு பிள்ளைய கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல் லீவா, இன்னைக்கு அந்த குரூப்ல வருது, நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு விடுமுறை. திடீர்னு லீவ் விடுறதுனால எங்கேயும் வெளியூரும் போக முடியல, அது ஒரு சிரமம். இப்படி எல்லாமே போன்ல தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸும் போன்ல தான் அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. ஆக பிள்ளைங்களுக்கு மொபைல் போனை கொடுக்கறது தவிர்க்க முடியாது. ஆனால் உங்கள் பிள்ளைகளினுடைய தீமையின் அளவை நீங்கள் முற்று முழுவதுமாக குறைக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு அளவுக்கு குறைக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். இஸ்லாத்தை கொடுத்தீர்களே ஆனால் உங்களுடைய பிள்ளைகளின் அந்த தீமையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையை தடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? மொபைலை நீங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லல, பிள்ளைங்களுக்கு உண்டான எல்லா விஷயம் மொபைல்ல இருக்கா, எக்காரணத்தை கொண்டும் மொபைல் பாஸ்வேர்டை உங்களுக்கு தெரியாம மறைக்க கூடாது. புரிஞ்சுக்குங்க. லேப்டாப் வாங்கி கொடுக்குறீங்களா, தவிர்க்க முடியலையா, லேப்டாப்பை ஹாலில் வச்சு யூஸ் பண்ண சொல்லுங்க. கதவை பூட்டிக்கிட்டு லேப்டாப்பை யூஸ் பண்றானா,
மண்டையில தட்டி லேப்டாப் வாங்கிருங்க, நம்ம படிக்க வழியா போயிட்டு போறோம். ரெண்டாவது, அல்ல படிக்கிறானா முன்னாடி வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க எனி டைம் வந்து நீங்க வேக்கப் பண்ணி பாக்குறதுக்கு உண்டான ஒரு பவர் உங்களுக்கு இருக்கணும். போர்வையை பொத்திக்கிட்டு போனை பாக்குறானா, அப்பதான் நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க பிள்ளையினுடைய நடத்தை சரியில்லாமல் இருக்கிறது. இப்படிதான் நிறைய வீட்டில் இப்படிதாங்க நடக்குது. பிள்ளைங்க போன்ல ஒரு வயசுக்குள்ள போன்ல பேசுது, ரொம்ப காலமா வருஷ கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு பையன் பேசிக்கிட்டே இருக்கான், டாடானே பேசுறான், சாப்பிட்டியாடா, வந்துட்டியாடா, போயிட்டியாடா, அப்படியே பேசுறான். சரி, ஒருவேளை உண்மையிலே பையனாதான் இருக்குமோ அப்படின்னு இந்த பையனுடைய தகப்பனா நினைச்சிட்டு இருக்காரு. வருஷ கணக்கில் போன பின்னாடி தான் தெரியுது அவன் டா கிடையாது, ஆம்பளை பையன் கிடையாதுங்க, பெண் பிள்ளை. எவ்வளவு தந்திரமா பெற்றவங்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு பிள்ளைக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. இது நான் பொய் சொல்லல, நடந்ததே சொல்லுகிறேன். ஒரு பொண்ணு இதே மாதிரி அதனுடைய பாஷையிலேயே பேசுகிறது, ஃப்ரெண்ட பேசுற மாதிரியே பேசுது. கடைசியில பார்த்தா அதை யோசிச்சு பார்க்கும் பொழுது அது பெண்ணு கிடையாது, ஆண். ரெண்டு பக்கம் இப்படித்தான் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் கடைசியில இதனுடைய சூழ்நிலை சிந்தனை முற்றிய இதனுடைய விளைவாக பிள்ளை தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் அடிவயிறு வலிக்க அடித்து கொண்டு அழுதாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளையில குர்ஆன் கொடுங்க, சிறு வயதுல ஹதீஸ கொடுங்க, தொலை சொல்லுங்க. பள்ளிவாசலுக்கு நீங்க வந்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து பழக்குங்க. தாய் தகப்பன் கூட்டிட்டு வாங்க. ஒரு பயான் நடக்குதா, குடும்பத்தோடு வரணுங்க. சில குடும்பங்கள்ல கரெக்டா இருக்கு, சில குடும்பங்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, பொதுக்கூட்டம் இருக்கான், நீ போயிட்டு வர்றியா, கல்யாணத்துக்கு போவாங்கல்ல வீட்டில் ஒரு ஆளு, அந்த மாதிரி நீ போயிட்டு வா. கணவர் வந்து வீட்டுக்காரமா அனுப்புறாரு, வீட்டுக்காரமா எனக்கு வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. ரெண்டு பேருக்கு வேலை இருக்கு, டேய் போய் உட்காருப்போ, பையனை அனுப்பி விடுறது. பார்க்கணும் இது என்னதுங்க, இது என்ன சும்மா என்ன இது சாதாரண என்ன கண்காட்சி ஆகுது, ஒரு ஆள் போய் பார்த்துட்டு வாங்கன்றதுக்கு. ஒட்டுமொத்தமா குடும்பத்திற்கு சீர்திருத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு தான் இது போன்ற நிகழ்வுகள். அப்ப குடும்பத்தோடு பயானுக்கு வாங்க. பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் நவீன சாதனங்களினுடைய எண்ணிக்கையும் அதனுடைய வீச்சும் அதிகரிக்கிறதா, உங்கள் பிள்ளையின் மீதான பொறுப்பு உங்களுக்கு கூடுகிறது என்று பொருள். போன் உங்க வீட்டில் இருக்கா, வாங்கி கொடுக்குறீங்களா? பிள்ளைங்களின் மீதான கண்காணிப்பை நீங்க இன்னும் ஒரு 10% அதிகரிக்கணும்னு அர்த்தம். உங்க வீட்டில் டிவி இருக்கா, 50% அதை கூட்டணும்னு அர்த்தம். உங்க பிள்ளைக்கு தனியா போன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சா, 100% கூடுதலா உங்க பிள்ளைங்களை நீங்க கண்காணிக்க வேண்டும் என்று அர்த்தம். யோசித்துக் கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கு நவீன வளர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க பிள்ளைகளினுடைய ஒழுக்கத்திற்கு கீறல் ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இளைய சமூகம் தன்னுடைய வாழ்க்கையை திருப்புமுனையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யார் யாரையே பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி இருப்பது போல, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், மக்களே இதோ இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், உஸ்வத்துன் ஹஸனா, அவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், தூதர் முன்மாதிரி. நீ எப்படி படிக்க வேண்டும், தூதர் முன்மாதிரி. படித்த பிறகு எப்படி நடக்க வேண்டும், தூதர் முன்மாதிரி. இதை விட உனக்கு வேறு என்ன வேண்டும்? யோசித்து பார். அவன் வழிகாட்டுவதற்கு தலைவன் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய வேளையில நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற முத்தாய்ப்பான அனைத்து துறைகளிலும் தன்னுடைய தலைமை பண்பை நேர்த்தியாக சீராக சரியாக நிறுவி இருக்கிற ஒரு அருமையான மனிதனை, சாதாரண மனிதன் என்பதை கடந்து அருளாகவும் நமக்கு கிடைக்காத ஒரு பெரும் பாக்கியமாகவும் கொடுத்திருக்கிறார். அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களையும் இளம் பருவத்தில் அவர்கள் எப்படி மார்க்க துடிப்போடு மார்க்க சிந்தனையோடு ஷைத்தானிய அந்த சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்களோ அதுபோல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம், குறிப்பாக பெண்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டத்தை சரியாக கடைபிடித்து இம்மையிலும் நல்வாழ்க்கையை பெற்று நாளை மறுமையிலும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.